குடும்பத்தை பழுதாக்குறீங்களா தெரியுமா? இப்போ சகோதரன் ஒற்றுமையே இல்லையே. ஒரு கட்டினா படிச்சா நேற்று அம்மு சந்திரனை பேசுறா. நீங்கள் பேசுறீங்க எல்லாம் உண்டா இருக்கதான் தெரியுது. ஒரு சில விஷயங்கள் கண்கள் வித்தலே வாழணும். அப்பாச்சு அது வேணாங்க சரி வளர்க்குறோம். எங்களுக்கு இல்லை ராஜி வச்சிருக்கு பாப்போம் சரி எல்லாத்தான் இருக்கும். நீங்க கரையாச்சா சொல்ல தேவையில்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் ஜெயராம். ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன் தம்பி? எங்கள்கிட்ட வீட்டு, அதாவது நாங்கள் வாழ்கிற வாடகை வீட்டில் நாங்கள் நிற்கிறோம். என்ன நான் காய்ச்சா தான் இந்த வாடகை வீடு வரும் போல. என்ன தம்பி பார்க்கப்போனா இது எங்கண்ட வீடு மாதிரி தான். எங்கண்ட வீடு மாதிரி வாடகை இருக்கிறபடியா எங்கண்ட வீடு மாதிரி ஆக்கிட்டீங்களா? நான் கொமெண்ட்ஸ் இல்லை பேசினேன். என்ன வாடகை வீடுன்னு தொலைச்சா சொல்லு. இப்போ நாங்கள் தான் எங்களுக்கு நாங்கள் சொல்லி இப்போ கொமெண்ட் எழுத ஆகட்டினாவே. உண்மையில் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் இந்த பிறந்த நாள். அப்போ நானே சொல்கிறோம் சரியில்லை. நான் அப்படி இருந்தாலும் சொல்லிக்கொள்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை இருக்குது இன்றைக்கி. என்ன தம்பி காலம் விடிஞ்சையிலேருந்து மேலே பார்த்தீங்கன்னா திருவிட அம்மாலேருந்து அப்பாலேருந்து சொல்லி கொண்டுங்கன்னா இப்படியே நீங்கள் படுத்திருந்தா இன்ன மாதிரி நாளைக்கும் பிறந்த நாள் ஆச்சுது. அந்த சிலிண்டர் ஒரு பக்கம் முடிஞ்சது, கேஸ் முடிஞ்சது. மற்ற சாமான் சண்டிகள் வேண்டணும். இன்னும் மாதிரிலாம் நிறைய கேட்டு கொண்டு நம்பி பார்த்தீங்கன்னா சிலுவுக்கு கொஞ்சம் உடம்பு நிலை பண்ணணுமா, பிரிச்சு விலை கழுவணுமா, மதம் இதான் சொல்லக்கூடாது. மொத்தத்தில் தாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம். அப்போ சிலுவுக்கும் உண்மையில் கொஞ்சம் உடம்பு நிலை கொஞ்சம் சரியில்லைன்றத நாளை கொஞ்சம் நான் எடுத்துக்கொள்ளையில சிலங்களை நாளைக்கு சிலங்களை ஆளை சிலங்களை கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே. அது சாரு என்ன இப்படி வாங்கணுதில்ல சாரு சொன்னால் காலமை காய்ச்சிக்க சாரு சொன்னால் பேர் இந்த இதில் எங்கே ஒழுக்கட்டியா ஹாஸ்பிட்டலுக்கு இந்த கிளினிக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா உறவுகளே விடிய காலம் பார்த்தீங்கன்னா இவங்களை கொண்டு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு அடுத்தடுத்த கட்டமாக இன்றைய தினம் என்னென்ன செய்ய போகிறோன்ற இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொள்ள போகிறீங்க. என்ன 2 பேர்ஸ் நான் கேட்குறீங்களா? நான் போட்டு விட்டாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் சார் கொஞ்சம் சொல்லுங்க. அப்போ பிறந்த நாளுக்காரருக்கு என்ன செய்ய போறீங்க நாளைக்கு? கிஃப்ட்டு தங்களையுமா வரும். உங்களோட பிறந்த நாளுக்கு இந்த மணிவசம் எடுத்துட்டு அப்படி என்ன இல்லை. இப்போ தம்பின பிறந்தாலும் வருது தானே. இப்போ நீங்கள் நாளைக்கு செய்கிற பார்த்து தான் அடுத்த கட்டம் நான் இந்த எங்களுக்கு வேலை இல்லை. இந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இன்ட்ரோ எடுத்து நிற்கிறேன். அவள் வீடு அங்கால திரும்பி நிற்கிறான். இதோட அவங்க வளர்ப்படாது. அது கோவம் இல்லாமல் பிக்கல் அப்போ எங்கே சாலக்காரன் பஸ் டைம் பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ நீங்கள் தர்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்குது. முப்பை பார்த்தீங்கன்னா இவங்களை கொண்ட ரக்கி போட்டு இந்த சிலிண்டர் ஏற்றுறதுக்கு வருவாரான தம்பி. நீங்கள் உங்களோட ஒத்தாசையாக வாரவர் கொண்டு வருவார். இன்னொரு ஒரு திரும்ப நீங்கள்லாம் பாருங்கள். இப்போ சாரோவை கொண்ட கொஸ்டில் ரக்கிட்டு நீங்கள் நானும் அடுப்புகளுக்கு தேவையான சிலிண்டர், அதுக்கு வயர் எல்லாத்தையும் நான் கடையில் போனிட்டு வருவோம். சமைக்க நிற்கணும் தேவையில்லை. உள்ள கிடக்க மாட்டேங்க. நீங்கள் ஆக மோசம் போடுங்க. அவரை நீங்கள்லாம் பழுதாக்குறீங்க. எங்களோட குடும்பத்தை பழுதாக்குறீங்க நீங்கள் தெரியுமா? இப்போ சகோதரன் ஒற்றுமையே இல்லையே. ஒரு கட்டினா படிச்சா நேற்று அம்மு சந்திரனை பேசுறா. நீங்கள் பேசுறீங்க எல்லாம் உண்டா இருக்கதான் தெரியுது. ஒரு சில விஷயங்கள் கண்களை வித்தலே வாழணும். அப்பாச்சு அது வேணாங்க சரி வளர்க்குறோம். சகானா குட்டியை காட்டுங்க இருக்கா கமராமேன். கமராமேனக்கா சகானா குட்டியை காட்டுங்க. சிலது நிற்க போது சேனங்கள்ல திலுவுக்கும் ரூபனுக்கும் சண்டே வந்துட்டோம். திலுவை கொஞ்சம் காணையில இந்த கிட்ட கொண்டு காட்டுங்க இருக்கா கண்மணி ஆச்சியே கிட்ட வரக்கூடாது. உள்ள மொழி வரிசா இருக்கு. உள்ளதான் அதறிச்சு சரி வளர்க்கூடாது. எங்கே போட்டு வரீங்க? நேற்று வீடியோ ஒன்றுமே பதிவு செய்யலை. நீங்கள் வந்திருந்தாலும் சப்போர்ட் ஒன்று உங்களுக்கு தரலாம் தானே. கேக் ஹாஸ்பிட்டலான இன்றைக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்தது.
என்ன சரிதான் இல்லை நாங்கள் யூடியூப் செய்கிறோம் நாங்கள் நாட்டில் என்னென்ன நடக்குதோ அதுதான் நாங்கள் வந்து பதிவு செய்யலாம். ஏன்னா இன்றைக்கு என்ன நாள் சொல்லுங்க. இப்படி இந்த கார் நிற்கிறதோக்கா சேவிஸோக்கா போடணும். சிலுவை கட்டினா திரு தன்னால் துப்புற வெயில் அதான் இருந்தாலும் பதிவு செய்யட்டா அம்மும் பெருமைன்னு சொன்னது. ஆ சார் நாங்களா மாமா கணிக்கணும் தானே ரச்சியக்கா பார்த்து பண்ணின்றோங்கக்கா. அதான் தெரியல கேப்பம் போடுவோம். மாமா இன்னும் ரஜ்ஜி வேணும். வண்டி தான் வேணும். பவுனியாக தான் போகணும். பவுனியாக தான் போகணும். உங்களுக்கு என்ன ரஜ்ஜி வேணும்? அப்போ நாங்கள் இப்படியே இருக்கா அம்மா பார்த்துட்டு வாரோம்க்கா. பண்ணுறச்சியும் பார்த்து வாகனத்தை சேவிஸ் மக்கா போட்டு கொண்டு வரேன்னு நான் செஞ்சிடணும். சரிஜோ எத்தனை மணி ஆகாமடா முடிய என்ன கிளினிக்கு போய் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு. சரி ஓகே. பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ தான் சார்வாக்களையும் தம்பியையும் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதியம் வந்து சமைக்கத்தானே வேணும். அப்போ மாற்று வணிகம் வந்தது. அப்போ மாமா வந்து சொல்லியிருந்தேன் நேற்று தினம் வந்து அம்மாக்களுக்கு வந்து தான் கோழிக்கறியெல்லாம் கோழியாமா காட்சி கொடுத்தீங்க. கோழிக்கறியெல்லாம் வந்து காட்சி கொடுத்த நம்ம இருப்போம். நீங்கள் 2 தினங்களுக்கா மாற்றச்சியை காட்சி தரங்க எப்படி இருக்கோண்டோக்கா பாருங்க கொண்டு மாதிரி சொல்லியிருந்தேன். உண்மையில் வந்து எனக்கு தெரியும் மாமா அத்தையாக வந்து நல்லா சமைப்பினம்ன்ற மாதிரி. அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோவாக தான் வந்து இன்றைய தினம் வந்து இருக்க போகுது. ஏன்னா நாளைய தினம் வந்து பிறந்த நாள். அப்போ இன்றைய தினம் இருக்கா மாற்றச்சியோட கனகாலம் சாப்பிட்டு அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமராமேன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திலு கொட்டியாக வந்து வீடியோ எடுத்து வந்துக்கிறேன். அப்போ உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்களும் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால் வந்து திலு தான் வந்து வீடியோ எடுத்து வந்துக்கிறேன். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜ்ஜியை வந்து நீட்டாக வந்து மாமா வந்து பட்டி கொண்டுக்கிறேன். ஏன்னா அத்தை என்ன சார் அத்தை உள்ள ரெடியாக ஆறாவா கிட்ட வந்து காட்டுங்க ரஜ்ஜியில் போய் அங்கே கொழுப்பெல்லாம் போட்டுருக்காங்க. கொழுப்பெல்லாம் போட்டுருக்காங்களோ? நான் கொஞ்சம் எனக்கு டாக்டர் சொன்னவர் இந்த கொலஸ்ட்ரால் ரெடியாக இந்த ரச்சி பகுதியை மட்டும் சாப்பிட்டுட்டான். இது ரச்சிக்கே இது நம்ம நல்ல ஆட்டுறச்சி மாட்டுறச்சி நல்ல ஆட்டுறச்சி சத்து கூட ஆட்டுறச்சி கொழுப்பு கூட கொழுப்பு கூட இல்லை ஆட்டுறச்சி இந்த ஒரு நேரம் சாப்பிடக்கூடாது சூடு அவ்வளோ சூடாக இருக்குன்னு மாட்டு ரச்சியம் வந்து இருந்துட்டு இது பொதுவாக வந்து இன்னும் ரச்சி இருந்தாலும் ஒரு கிழமையில இருக்கா சாப்பிடலாம். முருக்கமிலே எதுவும் வாங்கினீங்களோ? முருக்கமில வரையொண்டு போட்டால் நல்லா இருக்குமே. முருக்கமிலையும் வாழைப்பட்டியும் போட்டால் வர செய்யலாம். கத்தி எப்படி செய்ய கூறு போடல கவனம் பிறகு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாத்தையும் வந்து ரச்சி எல்லாத்தையும் வந்து வெட்டினதுக்கு அப்புறம் வந்து அடுத்த கட்டம் வந்து என்ன செய்யப்படும்ன்ற பாருங்க. சரி பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ நல்ல மாதிரி எல்லாமே வந்து ரச்சி எல்லாமே வெட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தூள் போட்டு மிக்ஸ் பண்ணணுமே. இடிச்சதூள் வாங்க. இது இடிச்சதூள் நாங்கள் கடைத்தூள் வந்து பாவிக்கிற குறைவு. உப்பு மிளகு போட்டு திதட்டி வைக்கும். ஒரு 5 நிமிஷம் கொண்டாலும் வச்சா தான் அது எல்லாத்தோடையும் சேரும் தூள். தூள் காணும் தூள் காணும் போல. என்ன வேணும்? அடுப்பில் மூட்டி போட்டு தாளிப்போமே. போட்டு இடிச்சு வச்சிருக்கு இஞ்சி உள்ளி. அடிபட்டா காணும். அது சரி காண முடிச்சு அடிபட இல்லை இது கட்டி கட்டி அதுதானே அது நல்லது தானே உள்ளி தானே. பார்த்தீங்கன்னா மக்களே அடுப்பெல்லாம் மூட்டியாச்சு. கடுகோ அப்போ எடுத்தாச்சா? அப்போ
எல்லாம் சட்டை புரியும். நான் அடுத்து சொல்கிறேன். சமைக்கிறாங்க யோசிக்கணும். அதான் கடுகு இல்லாமல் கடுகு பதில் வர போடும். கொஞ்சம் போடும். இஞ்சி முள்ளியுமா ചട്ടി കാണുന്നേ பால் விட்றையில் எங்கெண்ட முறையில் விட்றையில் நம்ம எந்த ரசிகருக்கும் பால் விடக்கூடாது. என்னத்துக்காண்டி டேஸ்ட் குறைஞ்சிடும். பால் வந்து இனிப்பு தான். இது நல்லா இப்படியே என்ன உப்பு உப்பு புளியெல்லாம் பார்த்தா சரிங்க மூடி விடுங்கம்மா. உப்பு இல்லை உப்பெல்லாம் போட்டாச்சு. எங்கேயாக்கா கிட்ட தேசி புளியை விட்டுட்டு கட்டன் ரஜி ரசிகரே வச்சிருக்கு. ம் நல்லா வஞ்சிருக்கு. ம் ஒரு பார்ப்போம் மேனே பார்ப்போம். சரி நல்லா தான் இருக்கும். நீங்கள் கரையாச்சா சொல்ல தேவையில்லை. டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா கிடக்கும். உப்பெல்லாம் கணக்காக இருக்கு. ம் நல்லா இருக்கு. இந்த கொஞ்சம் ஃபில்டர் போட்டு எடுக்கிறதே தான் இந்த தூள்ன்ற இது தெரியல உங்களுக்கு. சமாளித்து பாருங்க. அப்படியே கொஞ்சம் மூடி விட போகிறீங்களா? கொஞ்சம் பத்தனை கூட தேசி புளியை விட்டு ரக்க வேண்டிய அத்தஞ்சாலும் தனியாக யோசிக்கிறா என்ன மாதிரி நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்களா? இப்போ தன்னை கூப்பிட இல்லையா என்ன கறி வைக்கிறது? நாங்கள் அப்படித்தான். இஞ்சால வாழைப்பத்தி ஏன்னா அத்தை வாழைப்பத்தி வறுக்கிறீங்களோ? ரெண்டு ஒண்டா போட்டு வறுக்கிறீங்களே. மிரக்கறி என்ன சமையல் பருப்போ? சரி சரி ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல மாதிரி எல்லாமே வந்து சமையல் முடிஞ்சது. இப்போ அத்தை இந்த கையால் இப்போ நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம். வேணும் என் அத்தையோட போய்ப்பாங்க. பத்தி கறியும் காய்ச்சினது சாப்பாடுகளும் கூடாமல் விட்டேன். ஆனால் இந்த ரஜ்ஜி கறிக்கு என்ன ஆயிடுச்சு இல்லைம்மா? சுத்தசியும் ஓகே தானே? கிலோவுக்கு தான் மீன் பண்ணிக்கலாம். கடற்கரைக்கு போனவங்க 4 பேர் இல்லை 2 பேருக்கு காணேடி. 4 பேருக்கு. ஓ 10 நாளைக்கு மேலே வரும் போல. தம்பி சாப்பிட்டானா இல்லை பசி இருக்க மாட்டாங்க தெரியும். அப்பா போனிச்சா தானே
நாங்கள் கணிச்சு பார்க்குறேன். கிட்ட கொண்டதா காட்டுங்கக்கா, என்னென்னக்கா? கறி, பருப்பு கறி, சொதி, மற்றது முறுக்குங்க பாரு. அதுக்கு என்னென்ன போட்டது? வாழை கொத்தி என்ன? ஓ எங்க அப்பா வரலையோ? ஓ மாமா கிட்ட நிற்கார், அப்பா வர சொல்லுங்க சாப்பிட. ஆ சரி. வாழ்மாறன்றது தானே, நாங்கள் பசி இருக்க மாட்டோம், நாங்கள் சாப்பிடுவோம் போது. அத்தே சொதி சாப்பிடல, சொதி இந்த சொதியை வந்து கிட்ட வந்துக்கா. யாருங்க மஞ்சள் பால் சொதி. இதுக்கு போல சின்ன ஒரு மீன் துண்டுனாலும் போட்டுக்கலாம். அத்தை பா நாங்கள் எல்லாம் ரத்தி கறியோட சாப்பிடுறது கிலோ மட்டும் பட்டினி போட்டுருக்கோம். சாரு போன் பண்ணி சொல்லித்தான் சாமி முடிஞ்சு வாங்க உண்டு. பார்த்தா பருப்பு கறியும் காய்ச்சல வரையும் செய்யல. கடைசியில் ரத்தி கறியோட மட்டும்தான் சாப்பிட்டு. ரத்தி கறிக்கு வர எதுவும் சாப்பிடணும் வேணும். விளைஞ்சு போய் ஆடு மாடுங்க சண்டை உடைக்கு. அதையும் சாப்பிடுமா? அது வீடியோ பார்க்குற கொஞ்சம் கதையுங்க. உங்களை எந்த அமைதியில் பார்த்து கேட்கிறாரு. அத்தை கொஞ்சம் அமைதியாக கதைக்கிறா இல்லையாண்டு கிட்ட வைக்கணுமா உங்க அப்பா? ஆமா அப்படி எல்லாமே இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணமா அப்பாடுதான். அதான் சாப்பிடுங்க. நானும் இல்லையே, உங்களோட அப்பா இருந்தான். இந்த அங்கே சமையல் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. அப்போ அங்கே சாப்பிட்டாரோ இல்லையா? அம்மாவுக்கு இந்த சொடியெல்லாம் இருக்குமா? கொடுத்துருமா? அம்மா சொல்றது நாளைக்கு தானே ரைஸ் போடலாம். இங்கே வந்தாங்கோ ஆனால் கூடுதலாக இந்த பெருசாக சாப்பிட்றேன் மாற்றாச்சு எல்லாரும் விரும்புது. முதல் வாங்க முதல் வாங்க வீட்டில் சாப்பிடாம விட்டுருங்க. எதுக்கு விட்டணும் தெரியல இல்லை தெரியாது விட்டணும் தெரியல இல்லை என்ன கருப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அவன் நல்லா சமைப்பான். ஏண்டா அல்சர் இல்லை உழைப்போ கொடுக்கணும் டாக்டர் சொன்னார். மாற்ற சொல்லி அவனையும் கொடுக்கணும். மா டீலர் சொன்ன டாக்டர் மா டீலர் சாப்பிட்டா அத்தை சாப்பிடல மாடு. அம்மன் கோயில் புதுசா இருக்கு.
தம்பியில் பிள்ளைய வளர்த்து இருக்குது என்ன பண்ண பகல் பண்ண மாட்டேன் கட்டாயம் சாப்பிட வேண்டிய சாமான் முறுக்கு விலையும் தான் நீங்கள் போய் எங்க வாணி வருங்காணி ஆ வருங்காணி ஆ அப்பாவுக்கு வருங்க கொஞ்சம் போடு ஆளுங்க இடம் மாதிரி போட்டு இருக்கேன் ஒப்பீஸ் பக்கம் போனவரும் அப்பா சரி உங்கள்கிட்ட மாமாவை கூட்டிக் கொண்டு வாண்டு இருக்கிறாங்க அதான் உங்கள்கிட்ட மாமாவை கூட்டிக் கொண்டு வாண்டு இருக்கிறாங்க எங்க பிளேஸ் பிளேஸ் ஏ எப்ப பஜ்ஜியை சாப்பிட முடிஞ்சோன்னே துணை கொண்டு அங்கன்னா விடாது சொல்லிட்டீங்க அவ்வளோ பிரகாரம் பசிச்சாவது தான் வேலைக்கு போயிட்டா வேலைக்கு முடிய வைக்க சாப்பிடாம வந்து வேலை நல்லா இருக்கு என்ன சொல்ல முடியும் அப்போ நாளைக்கு பிறந்த நாளுக்கு சமைக்கணும் இந்த பிறந்தாங்க நீங்கள் சமையல் எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட முடித்த உடனே ஒரு சில நெப்பினும் சும்மா இருக்க போகிறாங்க இல்லைடா படுக்க போகிறாங்கன்னு உண்மையாக அப்படி எதுவுமே இல்லை உண்மையில் ஏகப்பட்ட வேலை அடாக்கு இப்போ நான் வெளுக்கூடாது வெளுக்கிட்டு சின்ன சின்ன வேலை அடாக்கு புறவை பொறுக்கணும் புறவை பொறிக்கொண்டு வந்து கொத்தணும் புறவை கொத்திக்கொண்டு வந்து அடப்புற செட்டப்பை வைக்கணும் நாளைக்கு ரைஸ் போடுற வைக்கணும் அது இதோட வீடியோ ஒன்று முடிச்சுக்கொள்ள அப்புறம் இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சாப்பாடு எப்படி இருக்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஆமாம் பாய் பாய்